தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது சீமானுக்கு கிடைத்த வெற்றி, மதுரையில் நடந்த சம்பவம். இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். சில தினங்களுக்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து மிக முக்கியமான ஒரு அறிக்கை வெளிவருது. அதில் தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு ஹிந்தி திரைப்படம் வெளிவந்திருக்கு. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழர்கள் யாரை தெய்வமாக வழிபடுகிறார்களோ, குலதெய்வமாக நினைத்து சாதி மதத்தலையும் கடந்து யாரை நேசிக்கிற அளவிற்கு அவர்களது முகவரியாக யாரை நினைக்கிறார்களோ அவர்களை போகிற போக்கில் இலகுவாக தீவிரவாதிகள் என ஒரு முத்திரை குத்தி போகிற பழக்கம் அப்பத்துலேருந்து நடந்துக்கிட்டு அது இப்போவும் நடக்குதுன்னும் போது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் சீமான் அவர்கள் அந்த இந்தி திரைப்படமான ஜாட்டுங்கிற படத்தை தடை செய்யணும். ஒருவேளை நீங்கள் தடை செய்யலை அப்படின்னா எங்களது உறவுகள், எங்களது தம்பி தங்கைகள் அனைவரும் ஒவ்வொரு திரையரங்க இறங்கி போராட்டத்தை முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையின் வாயிலாக பார்த்திங்கன்னா பல நபர்களுக்கு இந்த செய்தி சென்றடைய இன்று மதுரையில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி தமிழர்களை இழிவுபடுத்தி எடுக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் ஜாட்டுங்கிற திரைப்படத்தை மதுரை விஷால் மாலில் போட்டிருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. அந்த முற்றுகை போராட்டினப்போ பார்த்திங்கன்னா காவலர்கள் வழக்கம் போல் உள்ளே புகுந்துட்டு ஒரு தள்ளுமுள்ளு செய்வது, அப்புறம் நாம் தமிழர் கட்சி உறவுகளை ஏதாவது பண்ணி அங்கேருந்து விரட்டு விடலாம்னு நினைக்கிறதுங்க பல வேலையை பார்த்தாங்க. நிச்சயமாக அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் அனைவரும் ஆள் காசு கொடுத்து கூட்டு வந்த ஆளுங்க கிடையாது, உணர்வு ரீதியாக உள்ளே வந்தவங்க. அதனால் அவர்களுடைய உணர்வை மதித்தால் மட்டும்தான் அங்கு வேலை நடக்குங்கிறது தான் யதார்த்தம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த திரையரங்கத்துடைய உரிமையாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நிச்சயமாக இந்த திரைப்படத்தை நாங்கள் திரையிடலை அப்படின்னு அங்கே வெளியில் பேசிய பிறகு நம் உறவுகள் கலைந்து சென்றிருக்காங்க. அந்த போராட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது. அதன் பிறகு தான் அவர் ஒப்புதல் கொடுத்த பிறகு அங்கே உறவுகள் அந்த போராட்டத்தை கைவிட்டு கிளம்பியிருக்காங்க. அப்படின்னும்போது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து திரையரங்குகளுக்கும் பொருந்தும். அவர்களும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த மாநிலத்தில் இருக்கோம் அந்த மாநில மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பு உங்களது தொழிலை செய்வதுதான் ஒரு சரியான விடயமாக இருக்கும் என நான் கருதுகிறேன்.